ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினமும் நடக்கும் சம்பவங்கள். ஆமாங்க, நேற்று ஒரு சோஃபா செட்டு டெலிவரி போச்சு. இப்போ இந்த சென்னையில் இருக்குது இல்லையா, போர்ட்டர் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு லோடு வண்டியை புக் பண்ணோம். புக் பண்ணி ஃபோனுங்களில் சொன்னோம், தம்பி ஒரு ஆள் தான் இருக்கிறோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணே. பண்ணியிருந்தோண்ணா, எங்களுக்கு எதாவது கவனிச்சிருங்கண்ணா. சரி வா தம்பி கவனிச்சிருந்தோம் அப்படின்னோம். நாங்கள் நினச்சிக்கிட்டோம், சும்மா இங்கேருந்து ஒரு கை, நம்ம ஒரு கையை ஆப்போசிட்டில் ஒரு கை பிடிச்சி வச்சோம்னா ஏதோ ஒரு 50-100 எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் நாம் நினச்சிக்கிட்டோம். அந்த பையன் வந்தான், அவன் எடுத்து வச்சு அதை செட்டபிள் பண்ணுற பழக்கம் கூட இல்லை. இந்த டிரைவிங் லைனில் வரவங்களுக்கு மெக்கானிஷியமும் கற்றுக்கிட மாட்டாங்க, மார்க்கெட்டிங்கும் கற்றுக்கிட மாட்டாங்க, லோடிங்கும் கற்றுக்கிட மாட்டாங்க. மூணுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. மெக்கானிஷியங்கிறது வண்டி ரன்னிங்கில் போயிட்டுருக்கும் போது ஒரு அனுபவமான எக்ஸ்கியூஸ் இருந்துச்சுன்னா அந்த வண்டி சவுண்டை வச்சு அந்த மெக்கானிஷியன் பார்த்துக்கிடுவாங்க, ஓவர்லோடு ஏற்ற மாட்டாங்க, கவர்மெண்ட் ரூல் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ரெண்டாவது அதிக வேகம் போகாமல் கண்ட்ரோலாக போகும்போது அந்த வண்டியை ஓட்டுறவங்களோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த இளம் வயசில் வர்ற பசங்க ரேசிங்கில் ஓடுவானுங்க, மெக்கானிஷியன் தெரியாது, மார்க்கெட்டிங் தெரியாது, லோடிங்கும் தெரியாது. ஒரு லோடு ஏற்றுனா எந்த பொருளை எப்படி லோடிங் பண்ணணுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதேமாதிரி மார்க்கெட்டிங்குங்கிற நேரத்தில் ஒவ்வொரு கஸ்டமரும் நம்மகிட்ட ஒரு முறை வந்தாங்கன்னா அடுத்த முறை கூப்பிடணுங்கிறது மார்க்கெட்டிங்கு. அதுக்கப்புறம் அந்த பொருளை பொறுமையோடு ஓட்டிகிட்டு போகிறது, இப்படி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சின்ன பையனுங்க என்ன பண்ணுறானுங்க, இதை கற்றுக்காமல் துட்டு சம்பாதிக்கிறதுல மட்டும் தங்களுடைய மைண்டை செலுத்துகிறாங்க. ஆமாங்க, இந்த பையன் அங்கே போய் லோடிங் பண்ணோம்னா 350 ரூபா எங்களுக்கு போர்ட்டர் காஸ்ட்டுன்னா, இறக்கி வச்ச பிறகு எக்ஸ்ட்ரா 600 ரூபா ஆச்சுன்னா அப்படிங்கிறான். எவ்வளோப்பா போர்ட்டர் ஆச்சுன்னு கேட்டால் அது 350 தான், தூக்குனுக்கு 350 ரூபான்ட்டு டிமாண்ட் பண்ணுறான். அப்போது சண்டை போடுற மனசு இல்லை. ஏன்னா நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் சொல்லும்போது ஒரு கணத்தை அடித்தால் மறுகணத்தையும் கொடுங்கள். சூழ்நிலைகள் சரியில்லைன்னா நீ ஏதோ கோயில் செலவுக்கு போனா இல்லை ஏதோ ஊருக்கு போனா அப்படின்னு அதை சந்தோஷமாக கொடுத்துரு அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் கொடுத்துட்டோம். இது இப்போ ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, நாமளும் அந்த தவறுகளை செய்யக்கூடாது. ஆமாங்க, நம்ம எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. வேதம் சொல்லுது, உன் பாவம், உன் முன்னோர்களின் பாவம், செய்கைகளின் பாவம், சிந்தனைகளின் பாவம்னு பாவங்களை அடுக்கிக்கிட்டே போகுது. ஒரு பாவங்கள் நம்மளுக்கு பேரண்ட்ஸ் ரீதியாகவும் வரலாம், நண்பர்கள் ரீதியாகவும் வரலாம், பழக்க தோஷங்களையும் வரலாம். எப்படி வந்தாலும் பாவம் பாவமே. அப்போ அந்த பாவம் நம்மளை ஆட்கொள்ள விட்டுட்டோம்னா நாம் பாவத்துக்குள்ள மாட்டிக்கிடுறோம். என்னைக்கு அந்த பாவமான காரியங்களை விட்டு வரும்போது உங்களை 1 மைல் தூரம் கூப்பிட்டா நீங்கள் 7 மைல் தூரம் போய் 7 மைல் தூரம் 70 மைல் தூரம் போகும்போது உங்களுடைய வாழ்க்கைகள் மாறுது. அதனால் நம்ம எந்த தொழில் செய்தாலும் தொழிலுக்குன்ட்டு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட லேபரை நாம் வாங்கிடுறது தப்பில்லை. அதை சில பேர் கொடுக்குறவங்களும் இருக்காங்க, கொடுக்காம ஏமாத்துறவங்க இருந்தாலும் மார்க்கெட்டிங்கில் பொறுத்தளவு சண்டேங்கிறத அவாய்ட் பண்ணிடணும். ஒருவன் நம்மளை ஏமாத்துறன்னு முடிவு பண்ணிட்டான்னா அவ்வளோதான், அவன் எந்த விதத்துலையும் நம்மளை ஏமாற்ற தான் பார்ப்பான். இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உனக்கு நான் நிர்ணயிக்கப்பட்ட லாபங்கத்தை அந்நியன் எடுக்கும்போது இதை சொல்கிறது, உன் கையின் பிரயாசத்தின் பலனை அந்நியன் புசிக்க நான் விடுவதில்லை. உன் கையின் பிரயாசத்தின் பலனை அந்நியர் புசிக்க நான் விடுவதில்லை. அப்படின்னா நீ பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிறத ஒருத்தங்க உன்னை ஏமாற்ற நினைச்சாலும் அந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டு வந்துரு. கடவுள் இன்னொரு இடத்துல உனக்கு நன்மையை செய்வார். திருடங்கிட்ட போய் நீங்கள் போராடாத, முதல்ல அங்கேருந்து தப்பிச்சு வந்துரு. ஆமாங்க, அந்த இடத்துல நம்ம தப்பிச்சு மனநிலைக்கு ஆறுதல் படுத்திட்டோம். சிலவர்கள் அந்த சொந்த இடங்களில் சொந்த லாபத்துக்காக அவங்களையே கெடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நேரம், டைமிங் என்ன, மார்க்கெட்டிங் தெரியாது, தொழில் தெரியாது, கஷ்டப்பட போகிறாங்க. நம்ம அதிலிருந்து மாறுவோம். கர்த்தருடைய பிள்ளையாக இருப்போம். ஆமேன்.